வாழ்க வளமுடன். வெல்கம் டு அவர் சேனல் மண்மணமும் சுவையும். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சட்னி தான் பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 ஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா பொரியணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா பொரிஞ்சு வரணும். இதில் ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கலாம். புதினா வந்து எண்ணெயில் நல்லா பொரிஞ்சுதுன்னா பச்சை வாசம் இல்லாமல் இருக்கும். இப்போ புதினா நல்லா வதங்கிடுச்சு. 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் காரத்துக்கு. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க. பத்து பல் பூண்டு போட்டுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். நாலு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி போட்டுக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. ஒரு 5 தக்காளி பொடியை கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளியும் வெங்காயம் ஒரே அளவு இருக்கணும். ஒரு கைப்பிடி மல்லிகளை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடி 5 நிமிஷம் விட்டுடலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வெந்து வந்துடும். இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு. அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அப்பப்போ கலரி விட்டுக்கணும். இது எல்லாமே நல்லா மசிகிற அளவுக்கு வெந்துருச்சு. இது வந்து தண்ணி சேர்த்தும் அரைக்கலாம். அப்படியே கெட்டியாக வேணாலும் அரைச்சிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இதை ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இப்போ தாளிக்கு போகிறோம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கால் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ சட்னி அதில் ஊற்றிடலாம். இப்போ சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.